உதகை அருகே பழைய சாலையை சீரமைத்து தரக்கோரி தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் பாமார் ரமேஷ் ஏற்பாட்டில் உதகை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணி தலைமையில் கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு அளித்த நிலையில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைத்து தரப்படும் என கிராம மக்களிடம் கோட்டாட்சியர் உறுதியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கக்குச்சி ஊராட்சிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் 50 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வனப்பகுதி வழியாக செல்லும் இந்த சாலை வழியே மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தினசரி பயணம் செய்து வருவதாகவும் மருத்துவ வசதிக்காக ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத சூழல் இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த நிலையில் இதுகுறித்து உதகை கிழக்கு ஒன்றிய தாவேக செயலாளர் மணி தலைமையில் கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். மனு அளித்த மறுநாளே ஆய்வு மேற்கொண்ட உதகை கோட்டாட்சியர் சாலை, நடைபாதை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கக்குச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட சக்தி நகர் கிராமம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 குடும்பம் சுமார் ஒரு 50 வருடங்களாக வசித்து வருகிறாங்க. இங்கே அடிப்படை தேவைகள்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை, தெருவிளக்கு பிரச்சனை, அப்புறம் நடைபாதை பிரச்சனை. இப்போ மெயின் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து இந்த கிராமத்துக்கு வரது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் தான் வந்து சிமெண்ட் சாலை அமைச்சிருக்காங்க. மீதி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வந்து அது வந்து தடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஃபாரஸ்டுடைய இடத்துனால அவங்க தடுத்து வச்சிருக்காங்க. அதனால பொதுமக்கள் வந்து ஒரு பள்ளிக்கு போகிற குழந்தைங்களாகட்டும், இல்லை வயதானவங்களாகட்டும், இல்லை மற்றபடி ஒரு ஆம்புலன்ஸ் வரணும், ஒரு அவசர சிகிச்சைக்கு வரணும்னா கூட இந்த இடத்துல கரெக்டான டைமுக்கு வந்து போக முடியாது. உயிரிழப்பு தான் நிறைய நேர்ந்துருக்கு. இது சம்பந்தமா தமிழக வெற்றி கழகம் உதகை கிழக்கு ஒன்றிய சார்பாக நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு கொடுத்துருக்குங்க. மனு கொடுத்தா மறாத நாள் அவங்க தகுந்த நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ, பிடிஓ, விஓஓ, இவங்க இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து இந்த கிராமத்தை வந்து பார்வையிட்டு போயிருக்காங்க. பார்வையிட்டு போனது இல்லாமல் அவங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனையை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு இதுவும் சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் வந்து இந்த ஊர் பொதுமக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி பண்ணி கொடுத்தா மக்கள் வந்து பயனடைவாங்க.